கட்டு பாத்தியா, நமக்கு நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு. ஒரு பிரச்சனையும் இல்ல, பகரமாச்சு கேக்கமாச்சு. இப்ப கட்டு பிரேக் இல்லாம பண்ண போறேன். ஃபுட் எக்ஸ்பிரஸ் இப்பவே ஆர்டர் பண்ணுங்க, காயின்ஸ் கிடைக்கும் டே அண்ட் நைட். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். சீக்கிரமா பொன்டோன் கிட்ஸ் கேம்ஸ் டவுன்லோட் பண்ணுங்க, அப்புறம் என்ஜாய் பண்ணுங்க. அப்பா அம்மா ஸ்கூலுக்கு எப்படி போயிட்டு இருந்தாங்க? காலையில ஆயிடுச்சு. ஆனாலும் வெளிய பெஞ்சிட்டு இருக்க மழை, அதுக்கப்புறம் அந்த புயல் சத்தம் அவங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் சிங்கி தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு அவங்க அண்ணாவை எழுப்பி அவங்கிட்ட இப்படின்னு அவ சொல்றா. கட்டு எந்திரி, நாம மழை நின்னுடுச்சா இல்லையான்னு போய் பார்க்கலாம் வா. மழை நின்னுடுக்கும் தான் நினைக்கிறேன், வா போய் பார்க்கலாம். கட்டு சிங்கி சீக்கிரமா எந்திரிச்சு அவங்க விண்டோவை திறந்து பாக்குறாங்க. வெளியோ இன்னுமே மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும். ரொம்ப காத்து கூட அடிச்சிட்டு இருந்தது. வெளிய பாத்தியா, மழையும் புயலுமா இருக்கு. சரி வா கட்டு, அப்பா அம்மா கிட்ட நாம போலாம். கட்டு சிங்கி சீக்கிரமா பிரஷ் பண்றாங்க. அதுக்கப்புறம் வெளிய அப்பா அம்மா கிட்ட போறாங்க. அங்க பார்த்தா அவங்க அம்மா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. ஹால்ல அப்பா பேப்பர் படிச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்பா அப்பா, நீங்க இன்னுமே ஆபீஸ்க்கு போலியா? கட்டு, இந்த சிச்சுவேஷன்ல வெளியே போறது நல்லது இல்ல, அது பாதுகாப்பும் கிடையாது. அதனால மழை நிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அப்பா, ஸ்கூல் டைம் ஆகிறதுக்கு முன்னாடியே மழை நின்னுடுச்சுன்னா நாங்க கூட ஸ்கூலுக்கு போலாமா? பசங்களா, கார்ல இருந்து நான் உங்களை இறக்கி விடுறேன். ஆஹா, ஆனா இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகணும்னு என்ன ரெண்டு பேருக்கும் அவ்வளவு ஆசை? அம்மா, ஏன்னா எங்களுக்கு இன்னைக்கு டான்ஸ் கிளாஸ் இருக்குல்ல. இன்னைக்கு கிளாஸ்ல மேத்ஸ் கூட குவிஸ் கூட எடுக்கறாங்க. ஓஹோ, அப்படியா? சரி சரி, வாங்க எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுருங்க. அதுக்கப்புறம் மழை நிக்குதா இல்லையான்னு பார்க்கலாம். கட்டு சிங்கி அப்பா 3 பேருமே டிஃபன் சாப்பிட உட்காந்துடுறாங்க. அம்மா எல்லாருக்குமே பரிமாறிட்டு இருப்பாங்க. மம்மி, நீங்க கூட வாங்க, எங்க கூடவே இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க. ஆஹா மம்மி, வாங்க உட்காருங்க. சரி சரி. அப்புறம் எல்லாருமே சேர்ந்து பிரேக்ஃபாஸ்ட சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் சடனா ஒரு இடி இடிக்குது. அப்போ சடனா கரண்ட்டும் போயிடுது. அடா அப்பா, என்னப்பா கரண்ட் போயிடுச்சு? ஒண்ணும் இல்ல கட்டு செல்லம், ஒருவேளை மின்னலால தான் கரண்ட் போயிருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க, நான் போய் லேம்ப் எடுத்துட்டு வரேன், எல்லாரும் அங்கேயே இருங்க. அதுக்கப்புறம் அப்பா ஒரு லைட்ட கொண்டு வந்து வைக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் வெளிச்சம் வந்து சரியாகுது. இப்ப கொஞ்சம் பெட்டரா இருக்குல்ல கட்டு? ஆமா. இத நான் பார்க்கும்போது எனக்கு என்னோட ஸ்கூல் டேஸ் தான் ஞாபகம் வருது. நான்லாம் அப்ப ஸ்கூல் படிக்கும் போது எவ்வளவு மழை வந்தாலும் நான்லாம் ரெயின் கோட் போட்டுட்டு தான் ஸ்கூலுக்கே போவேன், தெரியுமா உனக்கு? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மழை எவ்வளோ அதிகமா வந்துகிட்டு இருக்குன்னு. நாம ரெயின் கோட் போட்டு போலாமா? அங்க பாரு, அங்க வாழை மரம் இருக்கு, அதை பாரு. வா போய் நம்ம அந்த வாழை இலையை எடுத்து போடுவோம். அண்ணா அண்ணா நில்லுங்க, நானும் வரேன். நாங்க உனக்கும் இலையை பறிச்சு கொடுக்குறோம். ஆனா வாழை இலைகள் எதுக்காகப்பா? காட்டு வாழையோட இலை ரொம்பவே பெருசா இருக்கும் தெரியுமா? அந்த வாழை இலையில கவர் பண்ணிட்டு தான் நாங்க ஸ்கூலுக்கே போவோம், தெரியுமா உனக்கு? அப்பா சொன்னதை கேட்டு அவங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. ஒரு டைம் என்னாச்சுன்னு தெரியுமா? உங்க அத்தை எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு தடவை என்னாச்சுன்னு தெரியுமா? அண்ணா, ஏன் அவ்வளவு வேகமா நடக்கறீங்க? இருங்க, நானும் உங்க கூட வரேன். ஏய் கீர்த்தி, நாம சீக்கிரம் போகலன்னா நாம ஸ்கூல் மிஸ் பண்ணிடுவோம். ஐயோ அண்ணா! கீர்த்தியோட பேரு தெரியாம சேர்ல பட்டு அங்கேயே அவ ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறா. அவ ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப அழுக்காயிடுது. அண்ணா, இங்க பாருங்க, நான் விழுந்துட்டேன். அடா, என்னாச்சு? பாரு, நீ எவ்வளோ அழுக்காயிட்டேன்னு பாரு. கீழே விழுந்ததால ட்ரெஸ் முழுவதும் சேராயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? அப்புறம் கீர்த்தியோட ட்ரெஸ்ஸை சுத்தம் பண்ணிட்டு நாங்க ஸ்கூலுக்கு போறதுக்குள்ள ஸ்கூலே லீவ் விட்டுட்டாங்க தெரியுமா? அந்த மழைக்காலம் அப்படி இருக்கும். அப்பா அப்பா, நீங்க செம்ம என்ஜாய் பண்ணிருப்பீங்கல்ல. ஸ்கூலுக்கு போக வேண்டியதா இருந்திருக்காது. இல்ல கட்டு, நான் ஸ்கூல் படிக்கும் போது என் அப்பா கிட்ட நான் நிறைய திட்டு வாங்கினேன். ஆனா கீர்த்தி அவ திட்டே வாங்க மாட்டா தெரியுமா? ஆமாப்பா, நான் ஏதாவது குறும்புத்தனம் பண்ணாலும் கட்டுவ தானே நீங்க திட்டுறீங்க. சிங்கி சொன்னதை கேட்டு எல்லாருமே சிரிக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா ஏன் ஸ்கூல் டைம்ல நடந்ததும் ஞாபகம் வருது. அம்மா, தயவு செய்து சொல்லுங்க. நான் எப்படி தெரியுமா ஸ்கூலுக்கு போவேன்? நான் சைக்கிள்ல தான் ஸ்கூலுக்கு போவேன். ஆனா ஒரு நாள் ரொம்ப ஜோரா மழை வந்துட்டு இருந்தது. அப்ப வெளியே மழை ரொம்ப அதிகமா வந்துட்டு இருக்கு, இன்னைக்கு ஸ்கூல்லாம் போக வேண்டாம். ஏன்னா இந்த கிளைமேட்ல வெளியே போறது அவ்வளவு நல்லது இல்ல. ஆனா
இன்னைக்கு வேற ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன் இருக்கு. நான் போலனா ரொம்ப கஷ்டமா இருக்குமே. அப்ப மம்மி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரோ பின்னாடி டோர்ல இருந்து சைகை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அட நீங்க ரெண்டு பேரும் ஜோதி கமலா இங்க என்ன பண்றீங்க? நான் என்ன சொல்ல வந்தேனா, வா நம்ம ஸ்கூலுக்கு போலாம். நாம இங்க இருந்து தெரியாம பின்னாடில இருந்து போயிடலாம். உன்னோட ஐடியா என்னமோ நல்லா இருக்கு. ஆனா நாம எப்படி போறது? அட உன்னோட சைக்கிள்ல போலாம். வா எல்லாருமே சைக்கிள்ல ஸ்கூலுக்கு போலாம், சரியா? அட வா, செம்மையான ஐடியா, வா போலாம். அப்படின்னு சொல்லி அவங்க 3 பேருமே சைக்கிள்ல போறாங்க. அம்மா தான் நல்லா சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. பின்னாடில இருந்து அவங்க ஃப்ரெண்ட் கூட ஒரு அம்ப்ரெல்லாவை அவங்க நனையாத மாதிரி புடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அட வா, இது நல்ல ஐடியா இருக்கு. சீக்கிரமா ஸ்கூலுக்கு போயிடுவோம். நாம நனிய கூட மாட்டோம் இல்லையா? இப்படின்னு சொல்லி அவங்க போயிட்டு இருக்க நேரத்துல ஒரு கல்ல மோதி அவங்க எல்லாருமே கீழே விழுந்துடுறாங்க. என்னது? அப்புறம் என்னாச்சுமா? அப்புறம் என்ன, அப்பா என்ன நல்லா திட்டுனாரு, அடிச்சாரு. அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு எனக்கு சைக்கிளே கொடுக்கல. மம்மி, தாத்தா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இல்ல? சரியா சொன்னீங்க. அப்பா அம்மா, ஆனா நீங்க ஸ்கூல்ல என்னென்ன பண்ணுவீங்க சொல்லுங்க. நான் ரொம்ப நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட். எல்லா டீச்சர்ஸ்க்கும் நான் ரொம்ப ஃபேவரட். நான் சின்ன பையனா இருக்கும்போது நிறைய குறும்பு பண்ணுவேன், உங்க 2 பேர் மாதிரியுமே. அதனால என்னை எப்பவுமே கிளாஸை விட்டு வெளியே நிக்க சொல்லிடுவாங்க. உண்மையாப்பா? ஆமா பசங்களா, இருந்தாலும் எல்லா டீச்சருக்கும் என்ன ரொம்பவே பிடிக்கும் தெரியுமா? ஏன்னா நான் படிக்கும் போது ரொம்ப நல்லா படிப்பேன். அப்புறம் மிஸ்ரா சார்னு ஒரு டீச்சர் இருந்தாரு. அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அவங்க எப்பவுமே என் பக்கம் தான் நியாயம் இருக்குன்னு நம்புவாங்க. அவங்க என் பேரண்ட்ஸை மீட் பண்ண விரும்புனாங்க. அப்பனாப்பா, இந்த வாட்டி நம்ம ஊருக்கு போகும்போது கண்டிப்பா அவரை மீட் பண்ணி ஆகணும். பசங்களா, இது ரொம்ப நல்ல ஐடியா. ஆமாப்பா, எப்பவுமே நல்ல ஐடியாஸ் தான் நான் கொடுப்பேன். அதுக்கப்புறமா கரண்ட் கூட வந்துடுது. அம்மா எந்திரிச்சு போய் மழை வருதா என்னன்னு பாக்குறாங்க. வெளிய கிளைமேட் எல்லாம் சரியாயிட்டு இருக்கும், ரொம்பவே நார்மலா இருக்கும். அட பேசிட்டு இருந்ததுல மழை எப்ப நின்னுச்சுன்னு நமக்கே தெரியல, எல்லாம் சரியாயிடுச்சு. அடவா, நாங்க இன்னுமே ஸ்கூலுக்கு போகலாம், அப்புறம் ஸ்கூல்ல என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா எங்க ஸ்கூல் டைம் இன்னுமே முடியல. சரியா சொன்ன கட்டு. ஆமா பசங்களா, நீங்க 2 பேரும் ரொம்ப லக்கி. இப்ப எனக்கு ஆபீஸ்ல வேலை இருக்கு, நான் போய் வேலை பார்க்கணும், சரியா? அப்புறம் எனக்கு இந்த வீட்டு வேலை. எல்லாரும் சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்பா கட்டு சிங்கிய கார்ல ஏத்திக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்கூல்ல விட்டு அவரும் ஆபீஸ்க்கு போயிடுறாரு. புன்ட்ரன் கிட்ஸ்ல இருந்து பார்சல் வந்திருக்கு. அட, பார்சல் வந்துடுச்சு. போங்க, உங்களுக்காக தான் ஏதோ பரிசு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். வா மம்மி, இதுல நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இது ஃபிஷிங் ஃபன் செம்மையா இருக்குல்ல? உங்க 2 பேருக்கும் நான் எந்த லெட்டர் சொல்றேனோ அந்த லெட்டரை நீங்க ஃபிஷிங் ராட்ல எடுத்து காட்டணும். வாவ், இப்ப நம்ம ஃபிஷிங் பண்ணிக்கிட்டே லெட்டர்ஸ் கூட கத்துக்கலாமா? இங்க பாருங்க, இத ஃப்ரிஸ்கி ஃபிங்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட உங்களோட ஐ அண்ட் ஹேண்ட் கோஆர்டினேஷன் சூப்பரா இருக்கும். இந்தாங்க லேஸ். இப்ப இதுக்குள்ள ஒவ்வொரு பீட்ஸா கோர்த்து பாருங்க, சரியா? மம்மி, இந்த கிஃப்ட்ஸ் நிஜமா சூப்பரா இருக்கு. இதுல என்னம்மா இவ்ளோ ப்ராடக்ட்ஸ் இருக்கு? ஆமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது என்ன பாக்ஸ்? இது புன்டன் கிட்ஸோட லேர்னிங் பாக்ஸ். இது நாம நர்சரி, ஜூனியர் கேஜி மற்றும் சீனியர் கேஜி பசங்களுக்காக. நீங்களும் இந்த கிட்ட ஆர்டர் பண்ணணும்னு நினைச்சா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க. இல்லனா கீழே கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லனா கால் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.